நான் என்ன பண்ணுவேன் எனக்கு சொல்லு. நீங்க இவ்வளவு மூச்சு பிடிச்சு பேசணும்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பார்ஷியாலிட்டி, பெரிய பிள்ளைங்க மேல ஒரு அன்பு. நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியான பிராங்க் ஒன்று நம்மளை ஏமாத்திட்டாங்க சார். யுவர் டேடிமா அவர் ரூம் வெரி வெரி ஸ்மால். 1 2 3 4 12க்கு 14 அப்படின்னு போட்டு கட்டிருக்காங்க. இத கூட என்றாம் பாத்தியா ஷாலி? 1 2 3 5 தான் இருக்கு. உனக்கு இன்னுமா புரியல? அண்ணனுக்கு அவனுக்கு பால்கனி, அவனும் வந்து நிக்கலாம், இவனும் வந்து நிக்கலாம். இப்ப உங்களுக்கு வந்து நீங்க வேணா எங்க ரூம்ல தூங்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஓபன் வெளியே பார்த்து சொல்லு. அப்பா அம்மாவை தப்பா நினைக்காத மக்களை, எப்பவுமே தப்பா நினைக்காத மக்களை. உனக்கு பிடிச்சிருக்கா? ஜிபுனே ஊருக்கு வந்திருக்கேன். நான் தரையில தூங்குறது. நான் இப்போதைக்கு அண்ணன் ரூம்ல படுத்துக்கங்கன்னு சொல்றேன். ஆப்போசிட்ல 1/2 ஏக்கர் வாங்குறேன். அங்க ஒரு மாளிகை மாதிரி வீடு 5 6 மாடி கொள்ள விலை போகுது. என்ன வாங்க முடியும் நமக்கு? வசதி இல்லை நமக்கு. அந்த மாடியில இருந்து ட்ரோன் அனுப்புவோம் உங்ககிட்ட. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பிசினஸ் பத்தின ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். நீங்க உங்களோட வீட்டில் ஒரு செலிப்ரேஷனா இருக்கட்டும், கஸ்டமைஸ்டான கிஃப்ட்ஸ் ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். பர்த்டேவா இருக்கட்டும், ஆனிவர்சரியா இருக்கட்டும், உங்க லவ்ட் வந்து சர்ப்ரைஸ் பண்றதா இருக்கட்டும், அதுக்கான கேக் டாப்பர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷலா கிஃப்ட் ஐட்டம்ஸ், நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அண்ட் வாட்ஸ்அப்போட கேட்டலாக் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு நீங்க ஆர்டர் பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ. அண்ட் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா குளுத்துறையில அம்மா அப்பாவோட புது வீட்டுல இருக்கோம். புது வீடு வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அண்ணன் சேனல்ல. எல்லாமே டீட்டெயிலா அது ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த பேஸ்மெண்ட்ல இருந்து வீடு கட்டின அந்த ஃபுல் டேட்டாவும் வந்து அண்ணன் சேனலுக்கு வந்திருக்கும். அப்புறம் பால் காய்ப்பு எல்லாமே இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஜிபின் ப்ரோ உங்க ஸ்டைல்ல வீடை நீங்க காட்டவே இல்லை, ஏன்னா பால் காய்ப்பு டைம்ல அண்ணன் கூட வீடியோ எடுக்கிறதுனால நான் பெருசா வந்து நம்ம சேனல்ல எதுவும் எடுக்கவே மாட்டேன். நான் அண்ணன்ல எடுக்கிறோன்னா அப்புறம் திருப்பி டூப்ளிகேட் கண்டென்ட் ஆகிடக்கூடாது, அதனால எடுக்க மாட்டேன். ஸோ ஆனால் நிறைய பேர் வந்து ப்ரோ உங்க ஸ்டைல்ல நீங்க பண்ணுங்க ப்ரோ, உங்க ஸ்டைல்ல வீடை காட்டுங்க அப்படின்னா. ஸோ அதனால ஒரு வீடியோ, அந்த வீடியோ இன்னைக்கு சூப்பரா பண்ண போறோம். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலா இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புதுசா கட்டினது அவ்வளோ அழகா அவ்வளோ சூப்பரா கட்டியிருக்காங்க. இது எல்லாமே யாரோட ஒரு ட்ரீம்னு பாத்தீங்கன்னா என் அம்மா அப்பாவோட ட்ரீம். அம்மான்றதோட என் அப்பா. ஏன்னா என் டேடி வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது நிறைய பேர் டேடியோட ஃப்ரெண்ட்ஸு, ஏன்னா நான் நிறைய வாட்டி இந்த வேளச்சேரி சைட்லாம் போகும்போது டேடி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து சில டைம் இன்ட்ரோ கொடுப்பாங்க. என்னோட பிள்ளை பையன் வந்திருக்கான் அப்படி சொல்லி இன்ட்ரோ பண்ணும்போது நிறைய பேர் அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் அந்த டைமில் வந்து நாங்கள் போகும்போது அவங்க வந்து ஒரு ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து திடீர்னு ரிட்டையர்மெண்ட்டு அவங்க வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லும் போது சின்ன ஒரு இது ஃபேஸ் பண்ணுவாங்க. லைக் அவங்க டெய்லி ஒரு விஷயம், ஏன்னா டேடியே நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, திடீர்னு எந்திரிச்சு டியூட்டிக்கு போகணும்னு தோணும் அவசரமா. ஏன்னா அந்த 7 o'clockனா 7 o'clock அவங்க டியூட்டியில் போயிட்டு அங்கே இன்னொருத்தங்க இருப்பாங்க, அவங்கள ஷிஃப்ட் மாற்றி விடணும். ஸோ இதான் இவங்களோட இது. அங்கே வந்து நம்மளுக்கு ஃபீவர்னு சொல்கிறதோ வரமாட்டேன்னு சொல்கிறதோ நம்ம ஐடி கம்பெனியில் ஒரு மெயில் அனுப்பிச்சிருவோம். பட் ஆனால் அங்கே அது பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஹார்டு இதில் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து திடீர்னு இந்த மாதிரி வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது தான் நானே அந்த டைம் தான் வந்து எனக்கு ஆக்சுவலி அந்த ஃபார்ம் லேண்டாக இருக்கட்டும், ரொம்ப பெருசாக ஒரு லேண்ட் வாங்கணும் இதெல்லாம் ஒரு ஆசை கிடையாது. பட் டேடிக்காக நான் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 சென்ட்ல ஒரு இடம் வாங்கி, ஸோ டேடிக்கு வந்து அங்கே சாட்டர்டே சண்டேவா இருக்கட்டும், இல்லை நம்ம போகும்போது அங்கே போயிட்டு ஃபார்ம் லேண்டில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் யோசிச்சோம். பட் ஆனால் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபெயிலியர் தான். அதுக்கப்புறம் நான் அதை ப்ரொசீட் பண்ணல, அது ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் ஆனால் இங்கே டேடி ஊருக்கு வரேன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே டேடியோட தம்பிங்க 2 பேர் இருக்காங்க, 2 சித்தப்பா இருக்காங்க, டால்வின் அண்ணாவா இருக்கட்டும், இங்கே ஃபேமிலி எல்லாரும் இருக்கும்போது இவங்களுக்கு அப்படியே பேசி ஜாலியாக இருக்குது. ஏன்னா இப்போ என்னதான் நாங்கள் அங்கே இருந்தாலும் நான் வந்து ஆஃபீஸ்ன்னு போயிடுவேன், பிஸ்னஸ் இல்லை ஆஃபீஸு, அண்ணனும் சில டைம் ஷூட்டிங்ஸ் வெளியே தான் ட்ராவலிங் நிறையா இருக்கும். அந்த டைம் டேடி வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான் நான் யோசிச்சிருந்தது. ஸோ அதனால அவங்க இங்கே ஊருக்கு வரணும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னொரு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்தால் நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும். நாங்கள் யூஸ்வலாக எப்போ வந்தாலும் சித்தப்பா வீட்டில் இருப்போம், 2 சித்தப்பா வீடு இருக்குது, நாங்கள் இப்படி தான் அங்கே தான் இருப்போம். அங்கே தான் எங்களோட பிளேஸ், எங்களுக்குன்னே ஒரு ரூம்லாம் கட்டி வச்சிருக்காங்க சித்தப்பா. பட் இருந்தாலும் டேடிக்கு வந்து ஒரு ஆசை, ஊரில் நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஆசை. அவங்களோட ஆசைக்கு ஏற்ற மாதிரியே சூப்பராக வந்து கெட்டி அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அக்கம்ப்ளிஷ்னா என்னன்னு தெரியாது சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் சொல்லிடுறேன். ஏன்னா சொல்லி டார்க்கா இருக்கா? என் ஃபேஸே டார்க் தான். வீடை காட்டி எறி, வீடு பேக்ரவுண்டில் வர மாதிரி வீடியோ எடுனா மூஞ்சி கருப்பாக இருக்குன்னு சொல்லி இப்படி வந்துடுற. அங்கே மண்ணு செவரும் தெரியுது. நல்லா இருக்கா? இப்போ நீங்க நல்லா இல்ல, நாளே அந்த சைடு அழகா இருக்கு. ஓப்பனாக பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு சின்ன ப்ராங்க் ஒன்று பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கல்ல, அதில் ஒரு விஷயம் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். சும்மா ஜாலிக்காக பண்ணுறது தான். நம்ம சில விஷயங்கள் வந்து நான் ஜாலியாக பண்ணுறது, அதை வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்காதீங்க. ஏன் ஜிபின் இப்படிலாம் பேசுகிறான், ஏன் இப்படி வீடியோ பண்ணுறான் இவன், அப்படிலாம் எதுவும் யோசிக்காதீங்க. ஜாலியாக இருங்க, ஜாலியாக சிரிங்க, என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். வீட்டுக்கு வந்து தளம் போட்டாங்க. தளம் போடுறப்போ என்னோட ரூம் வந்து குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை ஒன்று
ஒன்று போட்டிருந்தேன். அந்த சண்டையை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பண்ண போகிறேன். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் சொல்லி மம்மியை ஜூம் பண்ணிவிடு, அவங்க ஃபேஸ் நான் கேட்கும்போது எப்படி மாறுதுன்றதுலாம் கரெக்டாக பதிவு பண்ணோம். இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ப்ராங்க். ஜாலியாக பாருங்கள். கடைசியில் மம்மிகிட்ட சொல்லிடுவோம் உண்மையை. இப்போ நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் சொல்லி நீ போய் போட்டு கொடுத்துறாத ப்ராங்க்னு. வா வா வா, என்ன பண்ணுறேன்னு பின்னாடி இருந்து பாரு. வா, என்ன பண்ண போறா? ஹலோ சார், ஐசக் சார். நம்மளை ஏமாத்திட்டாங்க சார். நம்மளை யார் தெரியுமா ஏமாத்தினது? யுவர் டேடிமா, என்னையும் உன்னையும். யூ டோன்ட் நோ அவர் ரூம் வெரி வெரி ஸ்மால். யூ நோ மை அண்ட் யுவர் ரூம். எடுத்து சொல்லி தரதில்ல, உண்மை உண்மை சரித்திரம் பேசிட்டு இருக்கேன் நான். உண்மை. டாடிமா என்ன பண்ண மக்களே? அந்த சாவி கொத்த நீ கொடுத்தா தானே? சாவி கொடுத்தது அதை காட்டலாம், அதை காட்டலாம். அதை காட்டுறதுக்கு முன்னாடி என்னவா நீங்க எனக்கு என்ன பண்ணீங்க அப்படின்றத மக்கள் கிட்ட நான் சொல்ல போறேன். ஏன்னா உங்ககிட்ட வரைக்கும் நான் இதை பத்தி பேசினதே கிடையாது, பேச போறதும் கிடையாது. பட் மக்களுக்கு வந்து சில விஷயங்கள் உண்மைகள் தெரியணும். என்ன மக்களே, நீ சப்போர்ட் பண்ணு மக்களே. டாடிமாக்கு சப்போர்ட் பண்ண முடியும், யாராலும் சப்போர்ட் பண்ணணும். என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பார்ஷியாலிட்டி, ஒரு அந்த ஒரு குணம் இருக்கு. அம்மாக்கு பெரிய பிள்ளைங்க மேல ஒரு அன்பு, அது பெற்றோர்களுக்குன்னே இருக்க ஒரு பெரிய பிள்ளை மேல ஒரு அன்பு இருக்க தான் செய்யும். ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க. அது எல்லாருக்குமே அப்படித்தானே இருக்கும். அந்த சின்ன பிள்ளைகிட்ட அன்புதான். ஆம்பளை பிள்ளையாலும் சரி, பொம்பளை பிள்ளையாலும் சரி. இந்த தாய் தகப்பனுக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, மம்மி நீங்க அவனை தான் நல்லா பாக்குறீங்க. பொண்ணு இருந்தாலும் அப்படிதான் சொல்லணும். அண்ணனா நல்லா பாக்குறீங்க, தங்கச்சியை நல்லா பாக்குறீங்க, அக்கால நல்லா பாக்குறீங்க. இதேதான் இந்த உலகத்துல பேச்சு சண்டை எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்ப என்ன அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு சொல்ல சொல்லு. இருங்கம்மா, நீங்க இவ்வளவு மூச்சு பிடிச்சு பேசணும்னு அவசியமே இல்லை. சொல்லு என்ன பண்ணாங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேன். அவங்க முன்னாடியே சொல்லுவாங்க என்கிட்ட, எனக்கு வந்து அம்மா அப்படின்ற ஸ்தானம் கொடுத்தது பெரிய பிள்ளை. அது உண்மைதானே ஷாலி? அவன் தானே அண்ணன். எல்லாத்தையும் உண்மை உண்மை சொல்லும் போதே வந்து மக்கள் நீயும் தான் மக்கள், நீயும் தான் அம்மானுக்கு அப்படி சொல்லணும். நீ செகண்டா மம்மின்னு கூப்பிட்ட. செகண்ட் என்ன? உன்னை தூக்கி முத்தம் கொடுத்ததே அண்ணன் தான், அவன் தான். அவன் என்கிட்ட அன்பா இருக்கான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சரி, நீங்க இந்த வீட்டுல என்ன பண்ணிருக்கீங்க எனக்கு அப்படின்றத நான் காட்ட போறேன். ஆனா என் அண்ணனா இருந்தா அதை பண்ணிருக்க மாட்டான். நீங்க வந்து இப்படி ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்து பண்ணிட்டீங்க. அண்ணன் புதுசா ஒரு வீடு கட்ட போறேன்னா, கெட்டுற வீட்டுல அவனுக்கு ஈக்குவலா எனக்கு ஒரு ரூம் போடுறேன்னு சொல்லியிருக்கான். மாடியில வந்து எனக்கு நானுங்க அப்படிதானே போட்டு அதை காட்டும், அதை மக்கள். உங்க மாமா ரிட்டையர்ட் ஆன பணத்துல ஒரு பாதி பணம் எடுத்து வச்சுட்டு சிம்பிளா போட்டு எங்க 2 பேருக்கும் பிள்ளைங்க வந்து அவருக்கு ஹால்ல கூட தூங்கிட்டு போட்டு நாங்க பண்ணிருக்கலாம். அப்படிதானே ஷாலி? நீ அத்தைய பக்கம் நிக்கிறேன்னா ஒழுங்கா பேசு. பேசுறாளா? பாக்கட்டும், அவளுக்கு அரப்பம் தங்கம் கிடையாது. பிள்ளைங்க ஊர்ல இருந்து வந்தா தங்கணுமே, அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க 2 ரூம் போட்டுருக்கு ஷாலி மேல. உங்களுக்கே தெரியும் அது உலகத்துக்கே, இப்ப உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு இது கட்டி இருக்கு எல்லாம் பண்ணி. இதுக்கு மேல நாங்க என்ன பண்ணணும் கேளு மேடம். நான் காட்டுறேன் மேடம். அப்படி கஷ்டப்பட்டு பார்ஷியாலிட்டி பார்த்து நீங்க எப்படி கெட்டிருக்கீங்கன்றத மக்கள் கிட்ட நான் காட்டுறேன். அது பார்சியாலிட்டி தமிழ்ல கூட எழுதலாம், பார்சியாலிட்டின்னு. புரியுதா மம்மி? வாங்க நான் சொல்றேன், வாங்க மாடிக்கேருங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்ல வரேன். என் ரூம் எங்க இருக்குன்னா மாடியில கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஒதுக்குப்புறமா மாடியில கொடுத்துருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. டேடி கங்க்ராச்சுலேஷன், வெரி குட் டேடி. ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் வீடியோல நீங்க பேச மாட்டீங்கன்றதுனால உங்களை வம்புழுக்கல, நானு மம்மியை வச்சு நான் வம்புழுத்துக்கிறேன். மக்களை இந்த பக்கம் இருக்க ரூமை விட அதிகமான செலவு அந்த ரூமுக்கு தான். இல்ல நான் பேசவே ஆரம்பிக்கல, கண்டென்ட்டுக்குள்ளே நான் வரல டேடி. ஒத்துக்கிட்டாங்க பாரு, நான் கண்டென்ட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டாங்க. பெரிய பிள்ளைக்கு ஏன்னா அந்த குறைச்சு பேசுனாங்கனாலே அங்க ஏதோ இருக்குன்னு அர்த்தம் இல்ல. வாங்கி ஒரே ஒரு தப்பு அங்க பண்ணிட்டேன். என்னன்னா என்ன தப்பு பண்ணீங்க? அவன் தான் சந்தேகப்படுறான்னு இவன் அங்க அதுக்கு மிச்சமா இருக்காங்க. இயற்கை காற்று அதிகமா அந்த ரூம்ல வரும், அதுதான் பெரிய தப்பு. இயற்கை ஓகே. இப்ப நான் முறைப்படியே போயிடுறேன். இந்த ரூம் யாருதுன்னு பாத்தீங்கன்னா டான்ஜியா என் அண்ணனுக்காக ஒரு ரூம் கட்டியிருக்காங்க. செல்ல மக்கள் படுத்துருக்கு. இருங்க லைட் போடுறேன். இந்த ரூம் வந்து எவ்வளவு ஸ்பேஷியஸ் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட் கிரவுண்டோட பெருசா இருக்கு. இங்க இன்டீரியர் ஒர்க் வருண்டா, அவங்க பண்ணி தராம இருக்காங்க. இன்டீரியர் வேற பண்றீங்க நீங்க இந்த ரூமுக்கு. டான்ஜியாரோட ரூம் நீங்க நான் கணக்கு சொல்றேன் பாருங்க. இந்த டைல்ஸ் வந்து 4 8 12 1 2 3 4 5 6 7 12க்கு 14 அப்படின்னு போட்டு கட்டிருக்காங்க. இத கூட என்றாம் பாத்தியா ஷாலி? எல்லாம் புள்ளி விவரத்தோட வந்திருக்கேன் நானு. சோ 12க்கு 14ல பெட்ரூம். இந்த சைட் பாருங்க, இது வந்து என்ன ஃபேசிங் அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. காட்டு நல்லா காட்டு. இந்த சைடுல இங்க பாருங்க, இங்கேயும் ஒரு சூப்பரான விண்டோ இப்படி போட்டிருக்காங்கல்ல. இத அப்படியே வச்சுக்கோங்க. பாத்ரூமையும் தான் காட்டு. அததான் மெயின் பிரச்சனையே.
எவ்வளவு பெரிய ரெஸ்ட் ரூம் பாருங்க, ஓடி பிடிச்சி விளையாடலாம். என்ன பெரிய ரெஸ்ட் ரூம், நல்ல காஸ்ட்லியான கிளாசெட் எல்லாம் போட்டு ரெஸ்ட் ரூம் நல்லா பெருசா கட்டியிருக்காங்க. இது எப்படா மூட மாட்டேங்குது? அது ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன், இவன் அதுக்குதான் இருப்பான் போல இருக்கு. இரு மேடம், இருங்க மேடம், நீங்க இப்ப பேசக்கூடாது மேடம். பேசுறதுக்கு உங்களுக்கு நான் டைம் தருவேன். என்னோட ரூமுக்கு நான் இப்ப கூட்டிட்டு வந்திருக்கேன். ஐசக் ஒரே நிமிஷம் இருச்சாலும் டேடி மா கிட்ட ஒரு பஞ்சாயத்து, அதை முடிச்சுட்டு உங்ககிட்ட நான் பேசுறேன். 1 2 3 அதே 12. 1 2 3 4 5 6 5 5.5 தான் இருக்கு. அங்க 7, இங்க 5.5. அவன் மூத்த மகன், நீ சின்ன மகன். புரிஞ்சிருச்சா? அந்த 6 கூட போடல, அதுலயும் அரைக்குறை. 6 போடாம அரை போட்டுருக்கீங்க, 5.5யோட முடிச்சிட்டீங்க. அங்க மட்டும் 7. புரியுதா உங்களுக்கு? மக்களே நீங்க சிந்திக்கணும் இந்த விஷயத்துல. பார்ஷியாலிட்டி எவ்வளவு பார்த்திருக்காங்கன்றதை யோசிங்க. அங்க 2 விண்டோ இருந்தது, இங்க ஒரே இங்க மட்டும் 2 விண்டோ இல்லையா? இது இவனுக்கு பால்கனி இருக்கு பாரு. பால்கனி எவ்வளவு பெரிய விண்டோ. சரி அங்க காட்டு. ஐயோ என்ன அவ்வளவு இது பண்ணாதீங்க. பால்கனி ரொம்ப பெருசா பண்ணிருக்காங்க. கிரிக்கெட் கிரவுண்டுக்கோ இல்லனா ஃபுட்பால் ஸ்டேடியம்க்கு ஏதாவது கேக்குறாங்க போய் பாக்குறதுக்கு. அவனுக்கு வெளியே நம்ம போய் நிக்க முடியாத அளவுக்கு ஒரு பால்கனி. இங்க பாரு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? சொந்த பந்தங்கள் எல்லாம் இங்க வந்து பார்க்கலாம். அண்ணி எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சு. நான் வரேன், அங்க வரேன். இதோ வரேன், கொஞ்ச நேரத்துல வரேன். விளையாடுறதுக்கு தான் வந்திருக்கானா ஊருக்கு? ரோனியை தான் தேடுறான், வந்தவொடனே அவனை தான் தேடுறான். சோ இங்க வாங்க, நம்ம சரி நல்லா நில்லு, கண்டென்ட்க்கு வருவோம். சரி இது காற்றோட்டமா இருக்குல்ல, சரி இங்க வந்து அழகா நிக்கலாம். 3 பேர் நின்னா இங்க வாங்க, இங்க நான் வரேன். கரெக்டா ஒரு 5 பேர் நின்னாங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு உடஞ்சு கூட கீழே போயிடும். அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இது அந்த பால்கனியை நீங்க சொல்ற. பால்கனின்றது என்ன தெரியுமா? ஒரு சேர் போட்டு உட்காரணும். நம்ம ரெசார்ட்டுக்கு எல்லாம் போயிருக்கோமா, இந்த அளவு இருந்திருக்கு மக்களே. நல்லா தான் விடுங்க வீடு. சரி நீங்க வா, காலு பார்த்து போனோம் இதுல. ஏய் நீ பாரு, சப்போர்ட் பண்ணாத. இதுல இன்னொரு முக்கிய குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூமுக்கு பாத்ரூம் அட்டாச்டு கிடையாது. காமன் டாய்லெட் போட்டிருக்காங்க வெளியே. இங்க வந்து போறதுக்கு என்ன? ஏன் உங்க பெரிய பையனுக்கு அப்படி கேட்ட வேண்டியதுதானே? மாடியில எதுக்கு 2 பாத்ரூம்? அதாவது மக்கள் உங்களுக்கு சொல்லட்டா, இங்க வெளியில வந்து பெரிய என்ன சொல்றது ஹால் இருக்குது. ஒருவேளை இவன் வீடியோ எடுக்கிறதுக்கு அவன் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு டீமா வந்துட்டாங்கன்னா, கதை ரெடி பண்ணிட்டாங்க. இல்ல வந்துட்டாங்கன்னா எப்படிதான் தெரியாது. நாங்க என்ன யோசிச்சேன்னா, இவன் சொல்றானே இவன் வேணா இவனுக்கு பிடிக்கலன்னா அப்பா அம்மா ரூம் கீழே இருக்குல்ல, அங்க தூக்கி கேட்டாவன். அவங்களுக்கு தான் எல்லாமே. ஒருவேளை அண்ணன் வந்து தனித்தனியா இப்ப இப்ப தனியா வந்தான், அது போல வந்தா அண்ணன் ரூம்ல தூங்கிக்கலாம், எங்க வேணாலும் தூக்கிக்கலாம். அதாவது நான் ஒண்ணு சொல்லட்டா, நமக்கு அந்த நாள்ல நினைச்சு பார்க்கும்போது நமக்கு தங்குறதுக்கு வீடு இல்ல ஊர்ல. இப்போ கடவுள் நமக்கு ஒரு வீடை கொடுத்துருக்காரு. அப்ப அதை வச்சு சந்தோஷமா உள்ள குறை சொல்லாம, மம்மி டாடி கஷ்டப்பட்ட பணத்துல வீடை கட்டி நமக்கு தந்திருக்காங்க. சரி அதெல்லாம் ஓகே. ஊருக்கு வந்திருக்கேன், நான் தரையில தூங்குறது ஒரு கட்டில் போடல. சரி அண்ணன் ரூம்ல படுத்துக்கோ, இப்போதைக்கு அண்ணன் ரூம்ல படுத்துக்குங்கன்னு சொல்றேன். ஆப்போசிட்ல 1/2 ஏக்கர் வாங்குறேன். அங்க ஒரு மாளிகை மாதிரி வீடு 5-6 மாடி கொள்ள விலை போகுது. என்ன வாங்க முடியும் நமக்கு? வசதி இல்ல நமக்கு. அந்த மாடியில இருந்து ட்ரோன் அனுப்புவோம் உங்ககிட்ட. அப்படி நீ பண்ணு மக்களே, பண்ணு. கஷ்டப்பட்டு மரத்தை தேய்ச்சி உழைக்கிற பணத்தை அப்படியே டியூ கிணத்தை கட்டுவாங்க, கிரெடிட் கார்டுல அடைக்கிறான். அதெல்லாம் ஒரு பொழைப்பான்னு தெரியல எனக்கு. சரி நான் சண்டை போட்டா இவனுக்கு கோவம் வந்துடும். சரி சொல்லணும்ல, என்கிட்ட வந்து கேட்கறான்ல ஷாலி, நான் அப்ப சொல்லணும்ல, அதுதான் சொல்றேன். பாத்ரூம் கதை இதுதான். அவன் ஒரு 4-5 பேரை கூட்டு வந்துட்டான். வா இங்க வா, இங்க இந்த பாத்ரூம் காட்டு. இதுதான் போட்டு வச்சிருக்குது. இதுல வந்து எனக்கு மட்டும் பேர் குட்டி ஷவர், குட்டி எல்லாருக்கும் அதான் இருக்கா? சேப்பா அந்த கண்டென்ட் வேணாம். பாத்தியா இவனுக்கு எங்கடா குறை கண்டுபிடிக்கலான்னு இருக்கான், எதுடா குறை கண்டுபிடிக்கலான்னு. சரி சரி இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப உங்களுக்கு வந்து நீங்க வேணா எங்க ரூம்ல தூங்குங்க, சரியா ஷாலி? அப்படி இல்லைன்னா நீங்க ஓபன் வெளிய படுக்க சொல்லுங்க. கடைசில அந்த சூர்யா கூட்டி போய் காட்டுவார்ல பால்கனில படுன்னு, உங்க அப்பா கொடி கட்டி விட்டுருக்காங்க, முடக்கிட்டு படுத்து இப்படி படுக்க வெளிய படுக்க சொல்றாங்கடி. இல்ல உங்க ஸ்டுடியோ கட்டு உங்க அண்ணா வைக்கணும்னு சொன்னானா, உங்க அப்பா கொடி கட்டி விட்டு வச்சிருக்காங்க பாரு. அப்புறம் அங்க இருந்து இங்க வந்து நிக்கலாம் ஷாலி, உங்களுக்கு இங்க வந்து நிக்கலாம். உனக்கு இன்னுமா புரியல? அண்ணனுக்கு வந்து அவன் வெளியே வந்து அவனுக்கு ஸ்டுடியோவா, அவனுக்கு பால்கனி. இது எனக்கு அந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாதான். அப்பாவோட சொத்து 2 பேருக்கு தான் இருக்கலாம். அவனும் வந்து நிக்கலாம், இவனும் வந்து நிக்கலாம், இவன் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து தங்கலாம். அதுக்குதான் அந்த பாத்ரூம் அப்படி வச்சது. வேற எங்க கொண்டு பாத்ரூம் போடுறது? கிச்சன் பக்கம் போட முடியுமா? ஹால் பக்கம் வேற போட. அதனாலதான் அந்த கீழையும் அப்படித்தானே வச்சிருக்கிறோம். சரி ரொம்ப பொங்காதீங்க, சும்மா பிராங்க் வீடியோ. எது? 1 நிமிஷம் 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 1 நி
பிராங்கா என்னம்மா பிராங்கா பண்ண? டாடி வேற எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா இவன் வந்து இப்படி நம்ம கஷ்டப்பட்டு இப்படி பண்ணி பிள்ளை இது பண்றான்னா இவனுக்கு அந்த ஒரு எண்ணத்திலே இருக்கிறான் பாரு. இன்னும் அன்னைக்கும் சொன்னான் பாரு, அந்த கட்டு வேலை நடந்துட்டு இருக்கும் போதே சொன்னா அண்ணனுக்கு இது இவனுக்கு இதுன்னு சொன்னான் பாரு. நான் அப்படி பாக்குற பயலாமி நான் எப்பவும் பொறாம வைக்க கூடாது சாலி, பொறாம இருக்கவே கூடாது. அது வந்து எலும்பு உருக்கும், பொல்லாத நோய். நமக்கு வந்து என்ன தெரியாம ஒரு மாதிரி ஆயிடும். அதனால நம்ம சந்தோஷமா இருக்கணும். இவ்வளவாது கட்டி தந்தாங்களே ஊர்ல, நமக்கு வந்து படுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி கடவுளுக்கும் நன்றி சொல்லணும், கட்டி கொடுத்த உங்களுக்கு அப்பாவுக்கும் நன்றி சொல்லணும். எனக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. என் மம்மி டாடி வந்து பிராங்க் பண்ணிருக்கீங்க. எனக்கு ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களுக்கு. வந்து அப்படிலாம் கஷ்டப்படாது, ஜாலியா இருங்க. ஜாலியா இருக்கு. எப்பவும் சொல்றான் சார், அம்மா அப்பாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடு, அவங்க வந்து இங்க இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பேஸ் வந்து God has given. நம்மளுக்கு வந்து God கொடுக்கிறது எல்லாமே. நான் நினைச்சிட்டு இப்படி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் வந்து லைக் ஒரு சின்ன வீட்டுல இருப்பாங்க, ஒரு சிங்கிள் பிஹெச்கேல இருப்பாங்க, நிறைய பேர் வீடு இல்லாம இருப்பாங்க. நான் வந்து ரூமுக்காக பாத்ரூமுக்காக சொல்லு மக்களே, அதெல்லாம் இல்ல. அத சொல்லு. இப்பதான் என் பிள்ளை, இப்பதான் என் தங்கம். நான் அதெல்லாம் சும்மா நான் வந்து ஆக்சுவலா ஒரு மிஷன் ட்ரிப் போயிருந்தேன். எப்பன்னு பாத்தீங்கன்னா 2014 நான் காலேஜ் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அதான் 2014ல ஒரு மிஷன் ட்ரிப் போயிருந்தேன். காலேஜ் முடிச்ச உடனே மம்மி வந்து நாங்க அனுப்பி விட்டாங்க ஒரு மினிஸ்ட்ரி ட்ரிப்புக்காக. நாக்பூர் அப்படின்ற ஒரு ஊரு, நாக்பூர்ன்ற ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊர்ல ஒரு கிராமத்துக்கு, அங்க நல்ல டெவலப்டு தான், பட் கிராமத்துக்கு போயிருந்தப்போ அங்க ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது. அங்க எல்லாரோட வீடும் மண் தர தான் இருக்கும். சிமெண்ட், நம்ம அந்த ராம்கோ சிமெண்ட் அந்த மாதிரி சிமெண்ட் ஃபேக்டரி இருக்கும்ல, அவங்க கொடுக்குற அந்த கவரை எடுத்து மேல ஷீட் மாதிரி கட்டி அதுலலாம் அவங்க இருந்தாங்க. அந்த வீட்லலாம் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் போய் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டேன். என்ன நீங்க தரையில இங்க படுக்க சொன்னா கூட ஜாலியா உருண்டுட்டு எனக்கு ஒரு குட்டி பையனை கொடுத்துருக்காங்க பாருங்க காடு. அவன் எப்படின்னா டாடி எங்க இருந்தாலும் இருப்பான், அப்படிப்பட்ட பையன் அவன். ஐசக், நம்ம இன்னைக்கு இங்கே தூங்கலாமா? இங்க வெளியே அப்படியே ஜாலியா காத்தடிக்கும், மேல ஸ்டார்லாம் பார்க்கலாம். இங்க ஒரு ஓபன் இது மழை பெய்யுமா சூப்பரா இருக்கு மக்களுக்கு. என்னன்னா அப்படி சல்சல்னு பெஞ்சிட்டு அப்படி ஓடிட்டே இருக்கும். நல்லா இன்னைக்கு வந்து நாங்க ஓபனா தூங்க போறோம். சோ ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஜாலியா பேசினேன். நீ ஜாலியா இருங்க. எனக்கு ஜாலியா இருந்தாலும் சாலி, எனக்கு என்னன்னா நம்ம உண்மையா தானே எல்லாம் பிள்ளைகளுக்கு நினைச்சு நம்ம இருக்கிறோம். ஆனா நீ மம்மியை பிராங்க் பண்ண நிறைய பேர் சொன்னாங்க. நீ இப்போ நிறைய பேர் கேக்குறாங்க மம்மியை பிராங்க் பண்ண. மம்மியை சொல்லு, சாலியை தான் சொல்லுவாங்க. சாலியை பிராங்க் பண்ணு, மாத்தி பிராங்க் பண்றேனே. அவளே இது பண்ணண்டாதுப்பா அப்படிலாம். ஜொகானா சொன்ன மாதிரி பிராங்க் பேட் சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, பிராங்க் பண்ணணும். சரி மக்களே, நான் சொன்னதெல்லாம் தானே வச்சுக்கோ. நீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் போகணும், எல்லாம் பண்ணிட்டு தான் போகணும். நிறைய வேலை இருக்கு. நீ அப்ப இது குறையா நினைச்சுக்காது. என்ன பண்ண, எனக்கு அவன் சொன்னது ஒரு மாதிரி இருக்கு, அதனாலதான் நான் தெரியாம பண்ணிட்ட போல இந்த வீடியோ. நமக்கு பிள்ளை வாரான், சரி சந்தோஷப்படுவான். ஆனா எனக்கு மனசுல உண்டு எப்படின்னா, அவன் ரூம்ல இன்னும் கட்டில் போடல, இதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னும் போடல, இந்த இன்டீரியர் ஒர்க் என்னைக்கு முடியுமோ அப்ப போடலாம் பிள்ளைக்கு. சரி என்னன்னா பின்ன நினைக்கிறேன், அவன் ஏதாவது சொன்னா நம்ம ரூம் கிடக்கு, இல்லைன்னா அண்ணன் ரூம் இருக்கு இல்லையா, அங்க தூங்க விடலாம் அவனை. இந்த வீடியோல நான் உங்களை பிராங்க் பண்ணி நீங்க தான் சேட் ஆகணும். இந்த வீடியோல மாறா நான் சேட் ஆயிட்டேன். அப்படி பண்ணக்கூடாது. எனக்கு சேடா தான் இருந்தது. நீ பிறகு பிராங்க்னு சொன்ன, நான் அப்புறம் அதை மாத்தி பிராங்க்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க மாறிடணும். அதான் வந்து மாறினாலும் நீ சொல்ல, அது ஒரு மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா அண்ணனுக்கு கொடுக்கறத பற்றி ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டான். ஆனா வீடியோக்கு இப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு. மற்றபடி நல்ல பிள்ளை இவன், எந்த பொறாமையும் கிடையாது, வஞ்சனையும் கிடையாது. அவன் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு ஃப்ரீயா இருப்பான் என்ன இருந்தாலும். அதான் அப்படி அம்மாக்கு நிறைய பண்ணியிருக்கிறான். இப்படி திடீர்னு தப்பு நினைச்சீங்க. அவன் கேட்டது சரியா, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் கடைசியில் வந்து பிராங்கண்ணல். முன்னாடி என் தாத்தாவோட வீடு ஹோம் டூர் ஒன்று பண்ணியிருந்தேன். தாத்தாவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரூம் தான் இருக்கும். அது வந்து 6க்கு 6 இல்லை 7க்கு 7 அந்த மாதிரி தான் இருக்கும் ரூம் சைஸு. ஆனால் பரவாயில்லாமா இவ்வளோ. ஆனால் அதில் இருந்த தூக்கமும் அதுல இருந்த ஒரு அமைதியும் வந்து எங்க நம்ம என்னதான் எவ்வளவு கோடி கணக்குல பணம் செலவு பண்ணி கட்டினாலும் கிடைக்காது. அந்த ஒரு அமைதியும் தூக்கமும், ஒரு அம்மா அப்பா கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கி தின்னதும், உண்மையிலே அவங்களோட உபசரிப்பு வாழ்நாள் எல்லாம் நான் நினைச்சு பார்ப்பேன். என் மாமியார் மாமனார் தான் ரொம்ப நினைப்பேன் நான். வந்ததும் வரவேற்று எங்களுக்கு எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. எங்களுக்கு அந்த அந்த வீடு மறக்கவே முடியாது. இன்னும் உடச்சிந்தல்ல ஒன்றும் பண்ணல, அப்படியே கிடக்குது, அப்படியே இருக்குது. நல்லா தூங்குவோம். உண்மையிலே இது மாதிரி ஃபேனு இந்த மாதிரி காற்று அப்படி ஒன்றும் இருக்காது. ஆனா ஒரு அன்பு, சந்தோஷம், ஒரு சமாதானம் இருந்தது. இவன் பொறாமப்படுற மாதிரி நாங்க பண்ண முடியுமா? நாங்க சொல்லணும்னா நிறைய இருக்கு. குறை சொல்றேன். சத்திய சோதனை என்ன, நீ பிராங்கா இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள அது இருக்கும்.
எல்லாம் அவங்களுக்கும் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிச்சு போல. சரி பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். வைஷாலி அவங்க ரூம்ல தங்கிலாண்டி, அவங்க ரூம்ல கட்டில் இருக்கு. அம்மா அப்பா ரூம்ல ஷாலி இன்னைக்கு அங்க தூங்குங்க, கட்டில் இருக்கு. அண்ணன் ரூம்ல தூங்குங்க, கட்டில் போட்டு வச்சிருக்கிறோம். உனக்கு என்ன மக்களை குறை? நீ செல்ல பிள்ளை. இவன் சின்ன பிள்ளை எப்பவுமே என்னது செல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அவன் எங்க வேணாலும் தூங்கலாம். அண்ணன் வீட்டுல தூங்கலாம், அம்மா ரூம்ல தூங்கலாம், அங்க சென்னையில போய் அண்ணன் வீட்டுல போய் தூங்கலாம். அவன் எங்க தூங்குவான்? எல்லாருக்கும் செல்ல பிள்ளை. என் செல்ல நிறைய அம்மாக்கள் என்ன பார்த்தோன்னே என் வீட்டு பிள்ளையா நினைக்கிறேன் பாப்பா. உண்மையிலே இவனுக்கிட்ட ரொம்ப அன்பு எனக்கு நல்லா தெரியும். பிள்ளைகிட்ட அம்மாக்கு மட்டும் இல்ல பிள்ளை. ஆனா இன்னைக்கு ஒரே வீடியோல மொத்தத்தையும் சரிச்சிட்டீங்க. என்ன பண்ண? என்னவோ என்ன தப்பா நினைக்கிறேன் ஷாலி. இவனுக்கு சொல்லி வை, நீதான் அம்மா மாத்தணும். இந்த இவனுக்கு புரியல. எங்க போனா பாரு, கட்டில படுத்துட்டானா பாரு. ஃபேன் ஓட மாட்டேங்குது அண்ணா ரூம்ல. ஆனா ஹீட்டர் வைக்கல. அம்மா ரூம் மட்டும் தான் ஹீட்டர் வச்சிருக்கோம். இங்க ஒண்ணு ஹீட்டர் இல்ல. ஆனா ஒண்ணா கரண்ட் இல்லையோ? கரண்ட் இல்லனாலும் சில்லுன்னு இருக்கானா? சிலிண்டருக்கு இல்ல மோனே. அப்பா இவன் பேசிட்டு வந்தா அண்ணன் கட்டில படுத்திருக்கான். இப்போ அப்பா அம்மாவை தப்பா நினைக்காத மக்களை. வீடியோ எடுக்கிறியா? அம்மா அப்பாவை எப்பவுமே தப்பா நினைக்கிறியா? இந்த பையனை பத்தி நான் என்ன சொல்றேன்? எப்பவுமே தப்பா நினைக்காதீங்க மக்களை. உங்களுக்காக தாய் தகப்பன் 2 ஜீவனும் பிள்ளைகளுக்காக தான் வாழ்வாங்க கடைசி வரைக்கும். நீ வீடியோ எடுத்தியா? கண்டென்ட் விட்டு நான் வெளியே வந்துட்டேன். அது எனக்கு இருக்கும் இல்ல ஷாலி மனசுல. அங்க பிராங்க்னு நான் சொன்னேன்ல, அப்பவே நான் வெளியே வந்துட்டேன். எப்ப அங்க பிராங்க்னு சொன்னதா? நான் அந்த கண்டென்ட்டே நீ எடுக்க பிளானே கிடையாதுமே. சரி, நிறைய பேர் பிராங்க். ஷாலி அவன் மனசுல இருந்திருக்கு ஷாலி. பிராங்கா இருந்தாலும் இருக்குல்ல ஷாலி அவன் மனசுல. அம்மாட்ட சண்டை போடணும்னு வந்திருக்கான் போல இருக்கு. சரி மக்களை உனக்கு பிடிச்சிருக்கா? ஜிபனே உனக்கு பிடிச்சிருக்கா மக்கள ரூம்? இது அவன் தலையை இப்படி ஆமாட்டான். ஆமாண்ணா இப்படி ஆமாட்டான். மோனே உனக்கு ரூம் பிடிச்சிருக்கா? ரூம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குல்ல செல்ல மோனே? மக்களுக்கு ஹீட்டர் எது வேணும் உனக்கு? பெரிய பாக்கு இந்த பெரிய ரூம் கொடுத்துட்டாங்கடா. அவங்களுக்கு அந்த ரூம் சின்ன ரூம் கொடுத்துட்டாங்க. என்ன பண்றது? பால்கனியாடா முக்கியம். ரோனி கிட்ட பேசுவான், பெரியம்மாட்ட பேசுவான், டார்லின் பெரியப்பாட்ட பேசுவான். அப்படி சொல்றியா? தாத்தா பாட்டிட்ட பேசுவான். சூப்பர்டா டே. எங்க அம்மாக்கு ஏத்த புள்ளடா நீ. டாடிமா புள்ளடா நீ. விழுக்காத அந்த மாதிரி என் செல்ல மக்கள். என்ன அவன் வரேன் நல்லிட்டு இருந்த மாதிரி வந்துட்டான் பாரு. அதாகும் பிள்ளையோட இதுக்கு. என் செல்ல மோனே டாடிமா நான் வந்துடுறேன். நான் பேபி ஒரு நாள் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல ஃபார்ச்சூனர் எடுத்துட்டு நான் வந்துடுறேன் டாடிமா. அழகா பேசுவாங்க. ஓகே, இந்த வீடியோ நான் போடுவேனான்னு தெரியல. போட்டிருந்தேன்னா ஏன் போட்டேன்னு தெரியல. போடு அப்பதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா நான் போடல. போட மாட்டேன். இல்ல அப்பதானே புரிஞ்சுப்பாங்க அம்மாவோட மனக்கஷ்டம். நீ இது பிராங்க். நீ இது லொல்லலாக்கி ஆனா உண்மையான பிள்ளை, உண்மையானவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான் இருக்கு பைபிள்ல. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலனுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்காரு. நம்ம இருதயம் சுத்தமா இருக்க கடவுள் நமக்கு நல்லது செஞ்சுட்டே இருப்பாரு. ஒருவேளை இப்ப கஷ்டம் வரலாம். என்னவோ நினைக்கிறான் அவன், என்னவோ நினைக்கிறான் பாரு. என்ன சொன்னேன்? என்னடி சொன்னேன்? நம்ம அத்தையை பிராங்க் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நீங்க உட்கார்ந்து கதை கேட்டுட்டு அண்ணனுக்கு பெரிய ரூம் கொடுத்துறீங்க, எனக்கு சின்ன ரூம் கொடுத்துறீங்க. என் பாத்ரூம் இருக்கு. அப்படி அவன் சொல்லல ஷாலி. அவன் கனத்த இருதயத்தோட ஒரு பெரிய பாரத்தோட தானே ஷாலி சொன்னான். அவன் அன்னைக்கு ஒரு நாள் அங்க அந்த வீடியோ எடுக்கும்போது சொன்னானா, மறுபடியும் முதல்ல இருந்தா நான் வந்து இருக்கிறதே ஒரு 5 நாளுமே. அப்ப எனக்கு அந்த தேவையாமே பெரிய ரூம் தேவையா? ஃபேனை போடுமா? தானே ஃபேன் போட நல்ல சில்லுன்னு இருக்கு. ஃபேன் ஓடல, கரண்ட் இல்ல போல. வந்துச்சு வந்து வாய்ஸ் இது வச்சிருக்காங்க போல. வாய்ஸ் ரெகக்னிஷன் இங்க இல்ல, ஈபில இருக்காங்க. ஈபில இருந்து கரண்ட் ஆன் பண்ணி விட்டாங்கடி. அடுத்து எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அங்க இருக்குல்ல கிரவுண்ட், அதுல வந்து ஒரு சிம்பிளா ஒரு ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால் போட போறோம். அத்தை மாமா வந்தா தங்குறது. எங்க? சென்னையில. சரி, உங்களுக்கு லைஃப்ல இது 4வது வீடு. நீங்க 5வது இன்னொரு வீடு கட்ட போறீங்க. 5வது அவனுக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு அடுத்தது. அங்க திருப்பி இன்னொன்னு சென்னையில. 7வது முடியல. வாழ்நாள் முழுக்க இதேதான் வேலை. வீடு ஆஸ்தி எல்லாம் பிள்ளைகளுக்கு நம்ம தகப்பன் தாய் சுதந்திரமா வச்சுட்டு போனோம். சொத்து எங்க நம்ம வாங்கி போட்டா அது அங்கேயே கிடக்கும். வீடுனா மக்கள் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. வீடு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறது மாதிரி இருக்கணும் மக்களை. வீடு வந்து இருட்டு மாதிரி, வீடு வந்து இது இல்லாம இருந்தா வீட்டுக்குள்ள வந்தா நல்லா இருக்காது. அம்மாக்கு அது ரொம்ப பிடிக்கும், நல்லா அழகுபடுத்துறேன்னு. எனக்கு இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சு வந்து பாரு, மக்கள் நல்லா வச்சிருக்கேன். சரி, நான் தப்பா எடுக்கல, போவிடு போதும். இந்த பிராங்க் எல்லாம் பண்ணாத அம்மாட்டேன். முன்னாடி நான் சிரிச்சு ஜாலியா வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன். நான் அழ வச்சு நான் காலைல மன்னிப்பு கேட்டுறேன். நான்
ஓ பாரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கணும் பாரு. இனி நோ மோர் பிராங்க் வீடியோ. யாரும் பிராங்க் வீடியோ கேட்டு கீழே கமெண்ட் பண்ணாதீங்க முதல்ல. இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. நானும் சந்தோஷமா ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இப்பதானே சரி ஓகே நீங்க. சரி 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 சரி. என் டாடி வர டென்ஷன் ஆயிட்டாங்க. ஆடி அவங்க கிட்ட போ. அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல. போதுமே சாப்பிட மாட்டேங்க. நல்லா வெரி குட். மம்மி என்ன மீன் இது? சங்கரா. சங்கரா ஆமா. my favorite meat. ஷேவலிக்கு ரொம்ப பிடிச்ச எடுத்துனால 2 எடுத்துக்கிறேன். எனக்கு 2 வேணும். சாம்பார் அன்னைக்கு சொன்னாங்க. சாம்பார்லாம் ஒன்லி மீன் குழம்பு. அது அவ்வளவு போதுமா? மேடம். அப்போ சார் மைக் என்கிட்ட இருக்கு சார். மைக்கு தனியாக பேசிட்டு இருந்தானா? ஓகே. ஸோ ஒரு ப்ராங்க் அது ஏன்டா பண்ண அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முடிச்சுட்டாங்க என்னைய. அதுக்கப்புறம் போயிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் எல்லாம் ஜாலியாக பாருங்கள். ஸோ மம்மி பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து சங்கரா மீன் வச்சு குழம்பு, அப்புறம் மீன் ஃப்ரை. இங்கே பாருங்க. அடாடாடாடா. இங்கே பாருங்க இஞ்சி தீயல். இந்த இஞ்சி தீயலை வச்சு சாப்பிட்ணும். அது வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இங்கே மம்மி எப்போ வீட்டில் எதா பண்ணாலும் இந்த இஞ்சி தீயல் இருக்கும். அருமையான ஃபுட்டு. இங்கே இருந்துடலாமாடி? இங்கே இருந்துருவோம். ஒன்று நீ வீட்டுக்கு போப்போம். நான் மம்மி டாடி கூட இருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது. வீட்டில் கரண்ட் இல்லை, ஆனால் வேர்க்கலை, போர் அடிக்கல, வெளியே ரிலாக்ஸாக சாப்பிட்றோம். அங்கே அடைச்சி போட்ட மாதிரி இருக்கும்ல, பச்சை பசேல் இருக்கு. அதுதான் ஒரு விஷயம். உங்கள் சாப்பாடும் நல்லா இருக்கும், உங்கள் வீடும் நல்லா இருக்குமா? அப்புறம் மீன் ஃப்ரை. ஓ சூப்பர்ல. நீ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி வீட்டுக்கு போனோம், அப்புறம் சித்தி வீட்டுங்க, சித்தப்பா வீட்டுங்களுக்கு போனோம். நேற்றுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு விருந்து ஒன்று கொடுக்கலான்னு. ஆனால் இந்த மலையில் விருந்து பண்ண முடியுமான்னு தெரியல. பார்ப்போம், நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். பாசிபிள்னா அந்த வீடியோஸ்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ வீடியோஸை ஜாலியாக பாருங்கள், ரிலாக்ஸாக பாருங்கள். நான் சும்மா ஜாலிக்காக தான் பண்ணேன், யாரும் கோவப்பட்டுறாதீங்க. ஓகே சரிம்மா, நீங்கள் சாப்பிடல? அருமையாக இருக்குடி மீன் குழம்பு. Enjoy the feast. உங்களுக்கு வேணுமா ஒரு வாய் தரவா? இப்போதான் குளிச்சிங்களா? How is it? நல்லா ஓகே, நாளைக்கு மீட் பண்ணுறேன். Bye from Isaac Charlie Chibit.